மாமரத்துக்கு நம்ம வந்து பூ வருது, நான் கல்டார் வச்சுட்டேன், இப்போ வந்து பூ வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னா காம்ப்ளஸோட, அதாவது 10க்கு 26, அப்புறம் 17 கூட இதோட இந்த காம்ப்ளஸ் கலப்புரத்தோட நீங்கள் மெக்னீசியம் கண்டிப்பாக கொடுக்கணும். 1 கிலோ, அதாவது ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 1 கிலோ கொடுக்கலாம். காம்ப்ளஸ் நீங்கள் வந்து 1 கிலோ கொடுக்கலாம். நீங்கள் அது மெக்னீசியம் 1 கிலோ, இது வந்து ஒரு காம்ப்ளஸ் 1 கிலோ கொடுக்கலாம். எதுக்காக நம்ம மெக்னீசியம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடியோடைய விகோர் வந்து அதிகமாக இருக்கும், செடியோடைய வீரியம் அதிகமாக இருக்கும். இந்த வீரியம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஆண் பூ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உதிராது. இப்போ ஒரு 3 நாள் ஒரு ஆண் பூ உதிருது அப்படின்னா இன்னும் 2 நாள் சேர்த்து ஒரு 5 நாளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த பெண் பூ வந்து சீக்கிரமாக கருவுறுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் வந்து அடியுரம் வச்சுட்டேங்க, நான் மெக்னீசியம் சல்பேட்டு வைக்காம காம்ப்ளஸ் மட்டும் வச்சுட்டேன். இப்போ அடியுரம் வந்து நான் வைக்கல இதோட சேர்த்து. அப்போ எனக்கு மேலே வந்து இலைவழி தெளிப்பான ஒரு காம்பினேஷன் சொல்லுங்க அப்படின்னா கால்சியம் பிளஸ் வந்து மெக்னீசியம், அதாவது கேப் மேக்னு சொல்லுவாங்க காம்போ எக்ஸ்பர்ட்ல, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். நீங்க ஒரு 1000 லிட்டர் தண்ணி வந்து இப்போ அடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் இருந்தால் போதுமானது. கொஞ்சம் ஒரு மோசமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நியூட்ரியன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்க 1 லிட்டர் வரையும் போகலாம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க.